வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஹம்பாந்தோட்டை கைத்தொழில்பேட்டை திட்ட வெளியீட்டு விழாவிற்கு மக்கள் எதிர்ப்பு. இருதரப்பினருக்கு இடையிலான மோதலில் 23 பேருக்கு காயம், 21 பேர் கைது. ஹம்பாந்தோட்டையில் $5 பில்லியன் முதலீடு, 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதாகவும் சீன தூதுவர் அறிவிப்பு. பிரதமர் தலைமையிலான குழுவினர் பணம் சம்பாதிக்க முயற்சிப்பதாக மைத்ரி குணரத்ன குற்றச்சாட்டு. මේක තනිකරම අගමැතිතුමා ප්‍රමුඛ කුඩා කණ්ඩායම මුදල් හම්බ කරගෙන යන ව්‍යාපාරයක්. අපේ කරු ජනාධිපතිතුමාට කියන්නේ දැන්වත් කසේ අතට අරගෙන මේ රට පාලනය කරන්න. எதிர்க்கட்சித் தலைவர் கடமையை நிறைவேற்ற தவறியுள்ளதாக திஸ்ஸ விதாரண கருத்து. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகின. இலங்கையும் சீனாவும் இணைந்து முன்னெடுக்கும் ஹம்பாந்தோட்டை மிரிஜவில முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தின் இலங்கை சீன கைத்தொழில் மண்டல திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வைபவம் ஆரம்பமாவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் வருகை தந்தமையினால் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த அமைதியின்மையில் பாதுகாப்பு பிரிவின் 11 உறுப்பினர்கள் உள்ளிட்ட 28 பேர் காயமடைந்தனர். சம்பவம் தொடர்பில் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைத்தொழில் மண்டல திட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னதாக சிலர் அங்கு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வைபவம் நடைபெறும் பகுதிக்குள் அவர்கள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு போலீசார் முயற்சித்தனர். அமைதியின்மை ஏற்பட்ட இடத்திற்கு பிக்குகள் சிலரும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களும் வருகை தந்தனர். எனினும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட சிலர் கற்களால் தாக்கியதை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டது. රතවලින් එම දෙපාර්ශ්වයටම ජල ප්‍රහාර එල්ලවන කරන ආකාරය දක්නට ලැබෙනවා. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் இணைந்து நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியாமல் போனதால் போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ள நேரிட்டது.
ඉවරද? எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் ஹமாந்தோட்டை மிரிஜவில முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தின் இலங்கை சீன கைத்தொழில் மண்டல திட்டம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நினைவு பலகையை திரை நீக்கம் செய்தார். இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினர், இலங்கைக்கான சீன தூதுவர் இஷியாங் லியன், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு துறைமுகத்தினூடாக கிடைக்கும் லாபத்தின் 60% ஹமந்தோட்டை துறைமுகத்தின் கடனுக்காக செலுத்த வேண்டியுள்ளது. இந்த கடனை செலுத்தும் பட்சத்தில் கொழும்பில் மேலும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியும். இந்த கிராமத்திற்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியும். கடந்த அரசாங்கம் 5 பேருக்கே தொழிலை வழங்கியிருந்தது. இந்த அபிவிருத்தி திட்டத்தின் 3ஆம் 4ஆம் கட்டங்களின் போது நிச்சயமாக 2000 3000 பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். අනිවාර්යෙන්ම සේවකයන් 2000 3000 අපිට අවශ්‍ය වෙනවා. දුප්පත්කම විකුණලා வீழ்ச்சியை சந்தித்துள்ள சில அரசியல்வாதிகளுக்கு இந்த கைத்தொழில் பேட்டையினால் பாரிய அளவில் நட்டம் ஏற்படும். கடந்த அரசாங்கம் தமது தனிப்பட்ட 21 பாதுகாவலர்களுக்கு ஹம்பாந்தோட்டையில் காணிகளை வழங்கியது. அதிகபட்ச பயனை சீனாவிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு நாம் அர்ப்பணிப்பு செய்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். நமது கூட்டு உடன்படிக்கையை செயற்படுத்துவதற்கு இன்று நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த நாட்டு அரசாங்கத்தின் சிறந்த பொருளாதார செயற்பாடுகளை இந்த வலயத்தில் முன்னெடுக்க முடியும் என நான் நம்புகின்றேன். அது ஹம்பாந்தோட்டை மக்களுக்கு சிறந்ததாக அமையும். அனைத்து விடயங்களும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டால் எதிர்வரும் 3-5 ஆண்டு காலப்பகுதிக்குள் 5 மில்லியன் அமெரிக்க டாலரை நாம் இந்த வலயத்தில் முதலீடு செய்வதற்கு எண்ணியுள்ளோம். அதனூடாக இலங்கையில் உள்ள 1 லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வீழ்ச்சியடையவிருந்த துறைமுகத்திலிருந்து நாம் மீண்டெழுந்துள்ளோம். நாம் பாரிய நெருக்கடியில் இருந்தோம். கடனை செலுத்த முடியாதமையால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. தாயும் செய்யும் உயிரிழக்கும் தருணத்தில் இருந்தது. இந்த கடனை ரத்து செய்ய முடியுமா என நாம் சீன அரசாங்கத்திடம் கேட்டிருந்தோம். எனினும் எந்த ஒரு வங்கியினதும் கடன் நிபந்தனைக்கு அமைய அவ்வாறு ரத்து செய்ய முடியாது. குறைந்தபட்சம் 1 பில்லியன் நிதியேனும் கடனை செலுத்துவதற்கு நமக்கு தேவையாக உள்ளது. 80% வழங்கினால் 1.1 பில்லியனை வழங்குவார்கள். அவ்வாறு எனில் எமது கடன் சுமை குறைவடையும். 20% வைத்திருப்பதன் ஊடாக விசேட நிர்வாக உரிமையை எம்வசம் வைத்துள்ளோம். இதன் பாதுகாப்பு செயற்பாடுகள் கடற்படையினருக்கும் ராணுவத்தினருக்குமே உரித்துள்ளது. இங்கு வரும் அனைவரும் இலங்கை சட்டத்திற்கு உட்படுவார்கள். அரசாங்கத்தின் 95% நிலப்பரப்பில் பொருளாதார தளம் ஒன்றை அமைப்பதே எமது நோக்கமாகும். ஹம்பாந்தோட்டைக்கு சீனா உதவி வழங்குகின்றது. கண்டியை அபிவிருத்தி செய்ய ஜப்பான் உதவுகின்றது. சிங்கப்பூர், இந்தியா போன்ற நாடுகள் உதவி செய்கின்றன. ஆசியாவின் பிரதான 4 நாடுகளை இணைத்துக் கொண்டு எமது பலத்துடன் செயற்படுவதற்கே நாம் முயற்சிக்கின்றோம். ආසියා ප්‍රධාන රටවල් 4ක් එකතු කරගෙන අපි බලන්නේ අපේ ශක්තිය එක්ක මේවට කටයුත්ත කරන්න. මේකේ ණය ගත්ත බිලියන 197 பில்லியன் கடன் பெறப்பட்டது. எனினும் இன்றைய அதன் பெறுமதி 1.1 பில்லியன் டாலர்களாகும். 350 பில்லியன் டாலர்கள் வித்தியாசம் காணப்படுகின்றது. 5000 கோடியாகும். ராஜபக்ச குடும்பத்தின் எவரின் பைகளில் இந்த 5000 கோடி சென்றது என நான் கேட்கின்றேன். இவ்வாறு பேரணிகளில் செல்பவர்களிடம் ராஜபக்ச குடும்பத்தின் வீடுகளுக்கு செல்லுமாறு நான் கூறுகின்றேன். 5000 கோடியை யார் சுரண்டியது? தந்தையா, மகனா, சித்தப்பாவா என கேளுங்கள். வருடத்திற்கு வட்டியுடன் 900-500 மில்லியன் ரூபாவை கடனாக செலுத்துகின்றோம். 200 மில்லியனே எமது வருமானமாகும். ராஜபக்ச குடும்பத்தினரின் காணிகளை விட்டா 9300 மில்லியனை பெறுகின்றோம். இவர்களின் காணிகளை விற்று நிதியை பெற வேண்டும் என்ற சட்டத்தை நமது அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். எமது அரசாங்கம் இதனையும் விற்பனை செய்யவில்லை. உள்கிட்டிய பகுதியில் 1500 ஏக்கர், பெலவத்தவில் 1200 ஏக்கர், சோமாவதிய பகுதியில் 5000 ஏக்கர், காலி முகத்திடலில் 20 ஏக்கர், ஹம்பாந்தோட்டை 50 ஏக்கர் துறைமுக நகரத்திற்கு 600 ஏக்கர் காணிகளை அவர்கள் விற்பனை செய்துள்ளனர். உங்களை சிறையில் அடைக்காமையே நமக்கு வாக்களித்த மக்களுக்குள்ள கவலை என்பதை ராஜபக்சவினருக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். செய்த கொலைகளுக்கும் மோசடிக்கும் தூக்கு தண்டனையை வழங்காமையே மக்களுக்குள்ள கவலையாகும்.
ஹமந்தோட்டையில் இன்று ஏற்பட்ட நிலைமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹங்குராங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார். நான் இங்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் ஹம்பாந்தோட்டையிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டனர். வடமராட்சி கிளிநொச்சி பகுதிகளை விட அங்கு அதிக போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இருப்பதாக கூறினர். வாகனங்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை. தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏன் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர்? தமது காணிகளை வெளிநாட்டவர்களுக்கு வழங்குவதாலேயே அவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். விவசாயத்தை நாம் இல்லாது செய்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகளை தென்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சட்டத்தரணி மைத்ரே குணரத்ன இன்று விமர்சித்தார். අපි රාජපක්ෂලගෙන් මේක ගත්තේ ඊට වඩා හොඳට මේක කරන්න. ஏற்கனவே இருந்ததை விட நன்றாக செய்வதற்காகவே ராஜபக்சவிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றினர். எனினும் பார்த்தால் நல்லது எதுவும் புலப்படவில்லை. இது பிரதமர் உள்ளிட்ட தான் தோன்றித்தனமாக செயற்படும் சிறு பிரிவினர் பணம் சம்பாதிக்கும் நடவடிக்கையாக மாறியுள்ளது. இதனை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்று பிரதமரின் சகாக்களே நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சந்தர்ப்பமில்லை. அமைச்சர்களுக்கு அதிகாரமில்லை. இருக்கும் அதிகாரங்களை ஒரு குழுவிற்கு பெற்றுக்கொண்டு அதனூடாக நாட்டை ஆட்சி செய்ய முயல்கின்றனர். ஜனாதிபதி அமைதியாக இருந்துவிட்ட காலம் முடிந்துவிட்டது என கருதுகின்றோம். இனியும் அமைதியாக இருக்க வேண்டாம். இப்போதாவது சாட்டையை கையில் எடுத்து நாட்டை ஆட்சி செய்யுங்கள். නිශ්ශබ්දව ඉන්න එපා. දැන්වත් කසේ අතට අරගෙන මේ රට පාලනය කරන්නයි කියන එක තමයි අපි ඔබතුමාලට කියන්නේ. கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று காலை வெளியாகின. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பொறியியல் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவில் அகில இலங்கை ரீதியில் சுன்னாகம் ஸ்கந்தவரோதியா கல்லூரியின் மாணவரான கனகசுந்தரம் யதுசாயன் முதலிடம் பெற்றுள்ளார். எனக்கு எலக்ட்ரிக்கல் டெக்னீசியன் வேற விருப்பம். போன விருப்பம் இலங்கையில முதலாளர் வேண்டாம், அவர் தமிழன் வந்தேன் அப்படி ஒரு இதாக இருக்கும் நினைச்சேன் நான். ஆனா இப்ப எனக்கு அந்த சந்தோஷமா இருக்கு. இலங்கையில கல்வியில படமானம் பின்னங்கல் நிலையில் இருக்கு. படியா நினைச்சு கொண்டு நாங்கள் வேற ஆக்களும் வச்சு முன்னுக்கு வரணும். இதேவேளை உயிர் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவில் கேகாலை சுவர்ண ஜெயந்தி மகா வித்தியாலயத்தின் மலிதி சசிகலா தில்ரங்கி முதலிடத்தை பெற்றுக் கொண்டதுடன் ஓட்டமாவடி மத்திய மகா வித்தியாலயத்தின் இலியாஸ் பாத்திமா அரோசா மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாவட்ட ரீதியில முதலாவது இடத்தையும் அகில இலங்கை ரீதியில மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளேன். எனது பெற்றோர்கள் மற்றும் எனது பாடசாலையின் அதிபர்கள் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறந்த பெருவரை பெற்றுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது மகள் இந்த பெருவோட்டுடன் நின்று விடாமல் இந்த நாட்டுக்கு சிறந்த ஒரு கல்விமானாக உருவாக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாக உள்ளது. உயிரியல் பிரிவில் மாத்திரை ராகுல கல்லூரியின் RP நிசல் புன்சர அகில இலங்கை ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். குன்னியா மத்திய கல்லூரி மாணவன் M ரோஷன் அக்தார் இரண்டாம் இடம் பெற்றார். இந்த வெற்றி சம்பந்தமா நான் இளையவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுங்க. அந்த துறையில உங்களோட பூரண கவனத்தை செலுத்தி உங்களோட முயற்சியில கண்ணும் கருத்துமா இருந்து தன்னம்பிக்கையோட நேர முகாமைத்துவத்தோட விடாமுயற்சி செஞ்சா இப்படியான இலக்குகளை நீங்களும் அடைஞ்சு கொள்ள முடியும். கல்முனை கார்மேல் பாட்டிமா கல்லூரியின் கிளரின் திலூஜான் உயிரியல் பிரிவில் அகில இலங்கை ரீதியில் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளார். நான் எந்த ஒரு விடயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தனியார் வகுப்புகளுக்கு அதிகமாக நான் செல்லவில்லை. நல்ல முறையிலே எனது நேரத்தை உரிய வகையிலே திட்டமிட்டு பயன்படுத்தியதன் மூலம் இந்த வெற்றி எனக்கு கிடைத்திருக்கின்றது. கலைப்பிரிவில் அகில இலங்கை ரீதியில் கண்டி பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி R இந்திவரி கவரம்மன முதலிடத்தை பெற்றுள்ளதுடன் மானிப்பாய் இந்து கல்லூரியின் பத்மநாதன் குருபரேஷான் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார். இதேவேளை வணிக பிரிவில் கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் MMA முதித அக்கலங்க ராஜபக்ஷ அகில இலங்கை ரீதியில் முதலிடத்தை பெற்றுக் கொண்டார். அண்மை காலமாக கோயில்கள் உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்ட சம்பவங்கள் அதிகம் பதிவாகியிருந்தன. இத்தகைய சம்பவங்கள் இனிவரும் காலத்தில் இடம்பெறாதிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் முஸ்லிம்கள் வழிபாட்டு தலங்கள் உடைக்கப்பட்டதும், தற்போது நடக்கின்ற ரணில் அரசாங்கத்தில் திட்டமிடப்பட்ட
வகையில் தமிழ் பிரதேசங்களில் உள்ள இந்து ஆலயங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த காலத்தில் முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் கடும் பிரயத்தனம் செய்து இதனை ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற எங்களது தமிழ் பார்லமெண்ட் பிரதிநிதிகள், எதிர்க்கட்சி தலைவர், குழுக்களின் பிரதிநிதி போன்ற முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் இந்த ஆலயங்கள் உடைக்கப்படுவது தொடர்பான தனிநபர் பிரேரணையோ அல்லது பார்லமெண்டத்திலேயோ எடுத்துரைத்து இதை தீர்ப்பதற்கு எந்த வழி எடுத்ததாகவும் தெரியவில்லை. இது இப்படியே நடக்குமானால் தமிழ் சமூகத்துக்கும் இங்கிருக்கின்ற ஏனைய சமூகங்களுக்கு இடையிலும் முரண்பாடான நிலையை தோற்றுவிக்கும். இவர்கள் ஏன் இதற்கு ஒரு பிரேரணையை கொண்டு வராமல் இருக்கின்றார்கள்? எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவிக்கும் குழுக்களின் பிரதிநிதி என்ற பதவிக்கும் ஆசைப்பட்ட அவர்கள் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கின்றார். எங்களுடைய இந்து ஆலயங்களும் தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்கவின் நல்லாட்சி காலத்தில் உடைக்கப்பட்டு வருகின்றது. இது சம்பந்தமாக அவர்கள் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பதவிகளுக்கு மாத்திரம் செல்லவில்லை, எமது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும். பதவிகளுக்காக மட்டும் சென்று கதிரைகளை அலங்கரிப்பதற்காக மட்டும் போய் இருக்கிறது வாக்களித்த மக்களுக்கு பிடிக்காது. வாக்களித்த மக்கள் பெரிய சந்தேகத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தீர்வு தருவதற்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சம்பந்தனையாவும் ஒரு முடிவு தர வேண்டும் என்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதேவேளை யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலும் கோயில்கள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ලංකාවේ තියෙන කෝවිල් වල තියෙන ප්‍රශ්න. ඒ කියන්නේ දැන් මංකොල්ල කහනට වඩා ස්ටැචු වල මේ කඩනවයි දැන් මේ මම කියන යාපන විතර නෙමෙයි. මේ සවුත් වලයි මේ අප් කන්ට්‍රි වල තියෙන කෝවිල් ගැන විපක්ෂ නායකතුමා මෙච්චර කල් එක් අදහසක්වත් මේ ඉදිරිපත් කරලා නැහැ. දැන් ඒක ගැන ඔබතුමාගේ අදහස මොකක්ද? කියන්නේ මේකයි. ඔව් විපක්ෂ නායකයන්ගේ යුතුයකමක් තියෙනවා ඒව මතු කරන්න. எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் அவருக்கு பொறுப்பு இருக்கின்றது. கடும்போக்குவாதிகளுக்கு இடமளிக்காது அவர்களுக்கு எதிராக இறுக்கமான நடவடிக்கைகளை எடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். යුතුයකම තමයි අන්තවාදීන්ට ඉඩ නොදීලා ඒගොල්ලන්ට විරුද්ධව තදින් ක්‍රියා කරන්න. විරුද්ධ පක්ෂය නම් எதிர்க்கட்சியாயின் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். சட்டமூலத்திற்கு வாக்களிப்பு நடக்கும் போது எதிராக வாக்களிப்பதில்லை. கட்சியாக அரசாங்கத்துடன் செயற்படுகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் என எவ்வாறு இவரை கூறுவது? அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பது எதிர்க்கட்சி தலைவரின் கடமை. அதனை சம்பந்தன் நிறைவேற்றுவதில்லை. ආණ්ඩුවට බලපෑම් කරන මේ විරුද්ධ පක්ෂ නායකයාගේ යුතුයකම ඉෂ්ට කරන්නේ නැහැ සම්බන්ධන් බල. நுவரெலியா மாவட்டத்தின் விளையாட்டுக் கழகங்கள் சிலவற்றுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. நுவரெலியா மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 49 விளையாட்டுக் கழகங்களுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நீங்க ஒரு பிள்ளைகிட்ட போய் நெருப்பு சுடுன்னு சொன்னீங்கன்னா அதை தொட்டு பார்க்கணும். சுடுதாடு சுட்ட பிறகுதான் பட்டு தெரியும். அதனால பட்டாதான் நம்மளுக்கு புரியும். அதனாலதான் நம்ம பேசாம இருக்கேன், ஜாலியா விட்டுட்டு எல்லாத்தையும். ஆனா அதே நேரம் எங்களுக்கு சில கடமைகள் இருக்கு. இந்த சும்மா 10 தகவல் கொடுத்துக்கிட்டு ஒரு பைப்பு கொடுத்துக்கிட்டு ட்ரம் செட் கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணும், ஒரு திட்டம் ஒன்று பண்ணணும். இப்ப முதல் கட்டமா இப்ப நாங்க டயகமே தேர்ந்தெடுத்திருக்கோம். இதை முழுசா ஒரு அமைப்பு மாதிரி எடுத்து என்னென்ன அந்த முழு டயகமைக்கும் என்னென்ன தேவையோ ஒரு வருஷம் ப்ரோக்ராம் ஒன்று போட்டு முழுசா பூர்த்தி பண்ணணும். நான் போய் எங்கேயாவது தானம் கொடுத்தா கொடுத்துட்டு வெளியே வர கட்டிக்கிட்டு ஒருத்த வர குத்து வர தூக்கிட்டு எங்க வேற எங்கேயாவது போய் நான் ஒரு கடலை கட்டி கொடுத்தா அது கூட்டு சாணி வாங்கிட்டு வந்து பின்னுக்கு. அதனால நான் யோசிச்சு இந்த மாதிரி எதாவது பாட்டிட்டு ஒரு ஏரியா புதுசா எடுக்கிறது, ஒரு வருஷத்துக்கு ப்ரோக்ராம் வைக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தலைவர் தொண்டமானையா அவர்களும் இந்த மக்களுக்கு என்னென்ன பெற்றுக் கொடுத்தாங்களோ இதெல்லாம் இந்த 2 வருஷ காலத்துல இல்லாம போயிருக்கு. தலைவர் இருக்கிற ஒவ்வொரு அரசாங்கத்தோடையும் பேசி தேவையான அபிவிருத்தி பாதுகாப்புகள் மலையத்துக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த 2 வருஷ காலத்துல ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. இன்னைக்கு சூழ்நிலைகள் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? என்ன போனாலும் பரவாயில்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இல்லாம போனாலும் பரவாயில்ல, தொண்டமானையா மட்டும் மினிஸ்டர் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் இன்னைக்கு 2 பேர் கத்திட்டு கிடக்குறாங்க. என்னன்னா அவங்களாலே இயலாது, ஏழுங்கிறவங்களுக்கும் சந்தர்ப்பமும் கொடுக்கறது இல்ல. எல்லா ஒவ்வொரு தோட்டத்துல 20 வீடு 10 வீடு கட்டணும். எல்லாரும் பார்த்தாங்க மலையத்துல வீடு அமைப்பு வந்துருச்சு.
கொழும்பு முகத்துவாரம் நாவலர் மணி மண்டபத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற நிகழ்வொன்றில் தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரசகர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் கலந்து கொண்டிருந்தார். நல்லாட்சி அரசாங்கத்தின் 2 வருட பூர்த்தியை முன்னிட்டு வடகொழும்பில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தினைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்றது. அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு பேரவையும் சரி, வழிகாட்டு குழுவும் சரி, சரியான முறையிலே பொறுப்பட செயல்படுவது எனக்கு தெரியவில்லை. உண்மையிலே அந்த வழிகாட்டு குழு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள், பெரும்பான்மை கட்சிகள், 4 கட்சிகள் தங்கள் நிலைப்பாடுகளை இன்னும் அறிவிக்கவில்லை. அறிவிக்காத காரணத்தினாலே அந்த அரசியலமைப்பு என்ற விஷயம் இழுத்தடிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. காரணத்தினாலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தியிருக்கின்றது. உடனடியாக இன்று காலை தமிழ் முற்போக்கு தலைவர் என்ற முறையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவர் மைத்ரிபால சிறிசேன, அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, ஜேவிபியின் தலைவர் அன்றகோத் சாநாயக்க, அதேபோல புதிய எதிரணியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆகிய 4 பேருக்கும் தனித்தனியாக 4 கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றேன். அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட் நேற்று கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த விசேட சட்டமூலம் முதலாவது எங்களுக்கு கிடைக்கப்பெற்றதே 23ஆம் தேதி தான் எங்களுடைய கைகளிலே அது கிடைக்கப்பெற்றது. அன்று பட்ஜெட் நடந்து முடிந்த அடுத்த நாள் எந்த ஒரு கௌரவ உறுப்பினர்களுக்கும் அது சம்பந்தமாக படித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் இல்லாத காரணத்தினால் அடுத்த சபைக்கு நாங்கள் ஒத்திவைத்திருக்கின்றோம். பிரதம மந்திரி அவர்கள் முதலமைச்சர்களை அழைத்து அதில் 4 முதலமைச்சர்கள் பங்கு பெற்றிருந்தோம். இந்த சட்டம் மூலம் நான் திருத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். மாகாண அதிகாரங்கள் பறிக்கப்படாமல் அபிவிருத்திக்கான சட்டமூலத்தைக்கு நாங்கள் ஒருபோதும் தடையாக இருக்கப் போவது. கடந்த ஆட்சி காலத்தில் கூட இவர்களின் கட்சி திவிநேகும சட்டமூலத்துக்கு ஆதரவு அளித்தது. சட்ட மூலத்தை கொண்டு வந்து அதுக்கு அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் அந்த திட்டத்தின் மூலம் பாரிய நிதி மோசடி செய்துள்ளதாக இப்போது நாங்கள் அறிய வருகிறோம், மக்களும் அறிவார்கள். விசேட ஏற்பாடு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிச்சயமாக மாகாண சபையின் அதிகாரங்கள் பறிக்கப்படும். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் அமைச்சர் தனது தற்போது அதிகாரத்தை பயன்படுத்தி தான் விரும்பியவாறு செய்து கொள்ளலாம். அவரை எதிர்த்து அல்லது அவர் செயலை எதிர்த்து இந்த மாகாண சபையோ அல்லது பொதுமக்களோ யாராலுமே வழக்காட முடியாது. கிழக்கு மாகாண முதலமைச்சரை பொறுத்தளவில் அவரது அதிகாரத்தை பற்றி கவலைப்படுகிறாரே ஒழிய நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்படவில்லை என்றுதான் சொல்லலாம். கிழக்கு முதலமைச்சர் மாகாண சபையின் அதிகாரங்களை பறிக்காவிட்டால் விசேட அபிவிருத்தி சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருப்பதாவது, இவர்கள்தான் ஆரம்பத்தில் திவிநகும சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். பசில் ராஜபக்ச அவர்கள் அந்த சட்டத்திற்கு அமைவாக பல மோசடிகளை செய்திருந்தது எல்லாரும் அறிந்தபடியமாகும். ஆனால் இவ்வாறு இவர்கள் இந்த விசேட அபிவிருத்தி சட்டத்தினை ஏற்றுக்கொள்வார்களாக இருக்குமாயின் சட்டமூலம் ஒன்று நாங்கள் அதாவது சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது என்பது மிகவும் கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கிறது. பிசோமெனிகாவை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி நாம் சந்தித்தோம். பிசோமெனிகாவின் துயரை அறிந்து 48 மணித்தியாலங்களுக்குள் வீடமைத்து கொடுப்பதற்கு மக்கள் சக்தி ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சுப நேரத்தில் பிசோமெனிகாவும் மகளும் புதிய வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டு புதுமனை புகுவிழா நடைபெற்றது. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு வலு சேர்ப்பதற்கு எம்முடன் கைகோர்த்த பலர் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். வீடமைப்பிற்காக ஏட்ரியன் பஸ்நாயக்க ஒரு நிதியுதவி வழங்கியிருந்தார். MSR சோலார் நிறுவனத்தின் தலைவர் ஜிஹாம் ராமிட் சூரிய சக்தி மின்பிறப்பாக்கியனை வழங்கியுள்ளார். புதிய வீட்டிற்கு தேவையான தளபாடங்கள் சுஜீவா அமிந்த தம்பதியரால் வழங்கப்பட்டன. ஜேரி ஜெயசிங்கவினால் ஒரு வருடத்திற்கு மாதாந்தம் 5000 ரூபாய் கொடுப்பனவாக பிசோமெனிகாவிற்கு வழங்கப்பட உள்ளது. அனைவராலும் உமக்கு வழங்கப்பட்ட உதவிகள் வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளது. இல்லை என்றால் நானும் எனது மகளும் வீதியில் தான் இருக்க வேண்டியிருந்திருக்கும். வீட்டினை நிர்மாணித்து தருவதாக சிறுசு நிறுவனத்தின் அதிகாரி கூறியிருந்தார். எனது செலவில் என்றாலும் வீடமைத்து தருவதாக கூறினார். எவ்வாறாயினும் செய்து முடிப்பதாக தெரிவித்தார். எனக்கு வீடு கிடைக்கும் என நான் அன்றிலிருந்து சிந்தித்தேன். சிறுசு அதிகாரிகளுக்கும் வீட்டினை நிர்மாணிப்பதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் எனது நன்றிகள்.
இது அனைவரது கண்களையும் திறக்கும் செயல். அனைவராலும் மற்றவர்களுக்கு ஏதேனும் செய்ய முடியும். இந்த மக்கள் சக்தி செயற்திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் இவ்வாறானவர்களுக்கு உதவி புரியவும் அனைவரும் முன்வர வேண்டும் என நான் அழைப்பு விடுக்கின்றேன். මේ වගේ තවත් පවුල් වලට උපකාරයක් වෙන්නට ඉදිරියට එන්න කියලා මම ආරාධනා කරනවා. உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் காலஞ்சென்ற சிஜி வீரமந்திரியின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லக்ஷ்மண் கதிர்காமர் மத்திய நிலையத்திற்கு சென்றிருந்தார். இலங்கை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரான சிஜி வீரமந்திரி நீதிக்கான சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னாள் உபத்தலைவராக பணியாற்றியிருந்தார். அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் வருகை தந்திருந்தார். சபாநாயகர் கர்ஜேசூரிய ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளர் சிறிசேன குரே ஆகியோரும் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணியின் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.